8.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ that is huge. ஒரு நாளைக்கு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்கள் வந்து தினமும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே எல்லா ஃப்ளேவருமே யூஸ் பண்றாங்க. ஓகே ஸோ நம்ம வெரைட்டிஸ் ஜாஸ்தி கொடுக்கறதுனால நம்மளுடைய ரீச் லெவல் நல்லா இருக்கு. குவாலிட்டியை கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கெப்பாசிட்டியும் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால நிறைய மக்கள்கிட்ட ஆதரவு நிறைய இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த ஒரு நம்பர் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு இப்போ டாக்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 50% டாக்ஸ் வந்துட்டு இம்ப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கா அதுக்கு? இல்லை, ஆக்சுவலாக நம்ம இந்தியா மேலே அமெரிக்கா வந்து ஒரு 50% வரி விதிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாலாம் கூட வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் ஓனர்லாம் சேர்ந்து அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. நாம் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்கணும், அவங்களுடைய தயாரிப்புகளை நம்ம வந்து புறக்கணித்து நம்ம வியாபாரம் பண்ணணும், உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஹோட்டல் அசோசியேஷன் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் மீடியாலாம் கூட பார்த்துருப்பீங்க, வந்தது. ஸோ அதுபோல் இங்கே நம்மளுடைய மக்கள் எல்லாருமே இந்த சமயத்தில் தேசத்தின் பக்கம் நிற்கணும், உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், லோக்கல் கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ லோக்கல் கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். இப்போ நம்மளுடைய கண்ட்ரி இன்னைக்கு சைனா கூட போட்டி போட்டு பாப்புலேஷனில் டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை நீங்கள் அடையலைன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம நாடாக வேலை தேடி ஓட முடியுமா? அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம பொருளாதார ரீதியில் நம்ம மக்கள் முன்னேறுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதிகமாகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸ் இன்னும் நிறைய பேர் வரணும். நம்ம மட்டும் கம்பெனி இல்லை, நம்ம பேசுறது நமக்காக மட்டும் இல்லை, மாதிரி எத்தனையோ கம்பெனி. ஆமாம், இந்திய கம்பெனிகளுக்கு, அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஒரு லோக்கலில் இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்திருக்கும் போது இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதை மக்கள்கிட்ட இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்.